இந்த பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு குழந்தை பத்துக்கிற தகுதியே இருக்காது. இருந்தாலுமே இந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த பொண்ணு தான் குறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஃப்ரெண்டுமே சிங்கிள் மதரா அவங்க பையனை வளர்த்தி இப்ப அவங்க பையனுக்காக தான் பொண்ணு பார்க்க இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அதான் இந்த பொண்ணுமே ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா, அவங்களுக்கு படிக்கணும் தான் ஆசையா இருக்கும். இதை பார்த்த ஹீரோயின் ஃப்ரெண்டு, நீ ரொம்ப அழகா இருப்ப, என் பையனுக்கு நீ தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க பையனே கால் பண்றான். ஆக்சுவலா அவனுக்கு இந்த கல்யாணம் பண்ணதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஃப்ரெண்டும் கூட குஸ்ட் ஊர சுத்த தான் ரொம்பவும் பிடிக்கும். அப்ப பஸ் ஸ்டாப்ல இருக்க ஒருத்தவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வர. ஆக்சுவலா இந்த ஊர்ல இவர் தான் ரொம்பவும் படிச்சவரா இருப்பாரு. அதனால இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே இவரை சுத்தமா பிடிக்காது. இப்ப பொண்ணு பார்த்துட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி, உங்களை எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு, பேரு ஷாருக்கான்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே ஹீரோயினே இவங்களும் சிரிச்சுக்கிட்டே அங்க வந்து கிளம்புறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல ரொம்பவும் கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பா. ஆனா இதை பார்த்த இவங்க கல்யாணம் அடிச்சா பொண்ணுங்களுக்கு புகுந்த வீடு மட்டும் தான் திரும்பி வரணும், நான் மாப்பிள கூட மட்டும் தான் வரணும்னு சொல்லி போக சொல்றாங்க. அப்படி இல்ல நான் உங்க குடும்பத்தையே இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. சோ இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்பும் போது அந்த படிச்சவர் வந்து எவ்வளவு சொல்லி பாக்குறாரு, அவர் சொல்றது இவங்களுக்கு புரியாம அந்த பொண்ணையுமே அங்க வந்து அனுப்பி வச்சிடறாங்க. ஆக்சுவலா இந்த படிச்சவர் இந்த ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாரையுமே சின்ன சின்ன வேலையெல்லாம் கத்து கொடுத்து பெரிய ஆக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அதனால இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே இவரை சுத்தமா பிடிக்காது. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்டு பிஜிலின்றவங்களை காமிக்கிறாங்க. இவங்க டிஸ்கரன்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு தப்பான தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூப்பிடலான்னு சொல்லி போறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்டுக்கு நம்ம ஊர்ல பிஜிலி வந்தா பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே தான் அங்க வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து ஷாருக்கான்றவர் திரும்பவும் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. அதனால இவங்களுக்கு ரொம்ப வெக்கப்படலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க பையனுக்கு கல்யாணம் நடக்க போகுது பார்த்தா அந்த கல்யாண பொண்ணு கல்யாணம் பிடிக்காம முடிய வெட்டிக்கிறா. இதை பார்த்து ஹீரோயின் ஃப்ரெண்டு ரொம்ப ஷாக் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா இது பையனுக்கு தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணமும் முடிக்கிறாங்க. பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை ஒன்று விழுது, அதை பிடிக்கலான்னு சொல்லி இந்த பொண்ணு எழுந்து போறா. அப்பன்னு பார்த்து அந்த ஷால் விலகி எல்லாமே தெரிஞ்சு போகுது. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பையனுக்கு ஏற்கனவே அவங்க அம்மா மேல ரொம்ப கோவமா இருக்கும். இதை பார்த்ததுமே இந்த பொண்ணு மேல கோவப்பட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறா. இது அவங்க அம்மாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. ஆனா நீங்க நைட் இதுக்கெல்லாம் காரணம் அந்த படிச்சவனா தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து அவங்க வீட்டுல போயிட்டு செஞ்ச பொருள் எல்லாமே உடைச்சு போட்டுறான். அதே டைம்ல ஹீரோயினுமே அவங்க புருஷகிட்ட செம்மையா அடி வாங்குறா. இப்படி இவங்க 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப கொடுமையா போகுது. அப்பன்னு பார்த்து இவங்க பையனை யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கணும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. சோ இவங்களும் போயிட்டு அந்த படிச்சவர் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா காசெல்லாம் கொண்டு போயிட்டு கொடுத்து அந்த பையனை மீட்டிட்டு வராங்க. ஆனா அப்பயும் அவன் திருந்தாம கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு அவங்க வீட்டிலே விட்டுட்டு செலவு பண்ண காசெல்லாம் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறான். அதே டைம்ல ஹீரோயின் அவங்க புருஷங்கிட்ட திரும்ப அடி வாங்கிட்டு வந்து இங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப மருமக ஃப்ரெண்டு ஹீரோயின் சொல்லி 3 பேருமே ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிஜிலி ஒரு ரிக்ஷா வண்டியில வந்து நம்ம 3 பேரும் கிளம்பலாம் ஊரை சுத்தலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சோ இருக்கிற கவலையாம இருந்து இவங்க ஊரை சுத்த கிளம்பிடுறாங்க.